வணக்கம் தலைமையிலே. ஆயுத ஏற்றுமதியில் இந்தியா படைத்திற்கு மகத்தான சாதனை. சென்ற ஆண்டு 23-24 மார்ச் வரைக்கும், அது வணிக ஆண்டு மார்ச் மாதத்துலேயும் முடிஞ்சிடும். 23-24 மார்ச் வரைக்கும் ஒரு வருஷத்தில் 21,083 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆயுதம் ஏற்றுமதி உலகம் பூரம் பண்ணியிருக்கிறோம். இது பெரிய புதிய மைல்கல், புதிய சாதனையாக பார்க்கப்படுது. 103 கம்பெனிகள், அரசாங்க தனியார் கம்பெனிகள் சேர்ந்து இந்த மகத்தான சாதனையை படைச்சிருக்கிறாங்க. 84 நாடுகளுக்கு நம்மளோட ஆயுதங்கள் இப்போ கடந்த ஆண்டு ஏற்றுமதி ஆயிருக்கு. என்னென்ன ஆயுதங்கள் போயிருக்குன்னா, இழுத்து செல்லும் பீரங்கிகள், டோவ்டு ஆர்டிலரிம்பாங்க, ஹாகாஸ் மிசைல் சிஸ்டம் போயிருக்கு, பின்னாக மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சர் போயிருக்கு, பிரம்மோஸ் ஏவுகணைகள் போயிருக்கு, இராணுவ வாகனங்கள் போயிருக்கு, நீர்முகிழ்ந்து போகும் குண்டுகள் டர்பீடோம்பாங்க, அதுபோக பீரங்கி குண்டுகள் ஆர்டிலரி ஷெல்லும்பாங்க. இந்த ஆர்டிலரி ஷெல் மட்டும் 90,000 ஆர்டிலரி ஷெல் பீரங்கி குண்டு மட்டும் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் போயிருக்கு. ரேடார் மற்றும் ரேடார் உதிரி பாகங்கள் போயிருக்கு. இன்னும் பல நிறைய போயிருக்குது. வரும் வருஷத்தில் இந்த ஏற்றுமதி தொகை 21,000 கோடிங்கிறது லட்சம் கோடியாக மாறி போகும். அதே போல் இந்தியாவுடைய இடம் ஆயுத ஏற்றுமதியில் உலக வரிசையில் பார்க்கும்போது முதல் 5வது இடத்துக்குள்ளே வரும் வருஷங்களில் மாறின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பெரிய பொருட்கள், அதாவது நம்ம தேஜஸ் போர் விமானங்கள், அர்ஜுனா டேங்குகள், நம்ம பிரசன்ட் ஹெலிகாப்டர், இதெல்லாம் இன்னும் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வரும் காலங்கட்டத்தில் போகும்போது இந்தியா இந்த 21,000 கோடி லட்சம் கோடியாக மாதிரி நம்ம 5வது இடத்துக்கு வருவோம்னு சொல்லப்படுது. இந்த வேகத்தில் போயிட்டு இருந்தால் இந்த மோடிஜி ஆட்சி காலத்தில் இந்த ஆயுத உற்பத்திகள் 700 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு இதில் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம், நம்ம இந்திய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் வருஷத்துக்கு எங்களுக்கு வெடி மருந்துகள் வெளிநாட்டிலேருந்து தேவையில்லை, எங்களுக்கு இந்தியாவோடதே போதுன்னு இருக்காங்க. அதாவது ஆயுதத்தை பற்றி பேசும்போதே ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்பாங்க, ஆயுதங்கள் வெடிகுண்டு பொருட்கள் ரெண்டு சொல்லுவாங்க. இந்த வெடி மருந்து பொருட்களை எங்களுக்கு வெளிநாடுகள் வேணாம், இந்தியாவில் இருக்கு நமக்கு போதுமானதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. இது மிகப்பெரிய விஷயம். நம்ம ஏகப்பட்ட வெடிமருந்து நமக்கு தேவைப்படும். ஒரு வருஷத்துக்கு 8,000 கோடிக்கு வாங்குறாங்க, அது அப்படியே இந்தியாவுக்குள்ளே வாங்க போகிறேன்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக போகிற காரணம் ஒன்று மேக் இன் இந்தியா திட்டம், அது மூலமாக தனியார் இந்த ஆயுத உற்பத்தியில் பங்களிப்பு செலுத்தினது. இரண்டாவது இதுக்கான லைசன்ஸ் வாங்குறது, அதாவது ஆயுத தயாரிக்கிறதுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாங்குற லைசன்ஸில் கொஞ்சம் இந்த மத்திய அரசு யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆயுதம் செய்யறதும் ரொம்ப கஷ்டம், முதல்ல லைசன்ஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ எளிதாக ஆயுதம்லாம் செஞ்சு ஏற்றுமதி பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த அளவுக்கு ஒரு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்காங்க இந்தியா. அதே மாதிரி அம்யூனிஷன் நான் சொன்னது, இந்த வெடிமருந்து பொருட்கள் 150-175 வகையான அம்யூனிஷன் நம்ம இந்தியாவில் செய்கிறது போதுமானது இந்தியாவிற்கு, இந்திய இராணுவத்திற்கு. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், சவுதி அரேபியாவுக்கு 90,000 ஆர்டிலரி செல் பீரங்கி குண்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஏற்றுமதியாக இருக்குது. முதல்ல 40,000 தான் வாங்கினாங்க, அது ரொம்ப திருப்தி அளிச்சோன்னே கூட 50,000 சேர்த்து 90,000 ஆர்டிலரி செல்லை சவுதி அரேபியா மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. ஆயுதம் உள்நாட்டு உற்பத்திங்கிறது மிக மிக முக்கியமானது. நமக்கு ஆயுதம் தேவையை முழுக்க நம்ம உள்நாட்டில் செய்யணும். ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சரி, நமக்கு தேவையானது. எப்பொழுதும் இறக்குமதி சார்ந்து இருக்கவே கூடாது. எந்நேரமும் கால வரவங்க நட்பு நாடாகவே இருக்கலாம், எப்போ வேணாலும் மாறலாம், கால வரலாம். இன்றைக்கி ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. இஸ்ரேல் இப்போ காசாக்குள்ளே கடைசி இடத்த அடிக்க ரெடியாக இருக்காங்க. அந்த ராஃபான்னு சொல்கிறது, அங்கே தான் ஹமாஸோட கடைசி ஆட்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ராணுவம் ரெடியாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதை மீறி இஸ்ரேல் இராணுவத்தை அனுப்புனதுக்கு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய ஆயுத கப்பலை அமெரிக்கா அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பைடன் அவரே இதில் இன்வால்மெண்ட் அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 900 கிலோ இருக்கிற 1,800 குண்டுகள், 225 கிலோ இருக்கிற 1,700 குண்டுகள், அது போக ஆர்டிலரி செல், அதாவது பீரங்கி குண்டுகளை போக இருந்த கப்பலை நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு நிப்பாயிட்டேன். ராஃபாக்குள்ளே போய் இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கிறதுக்கு தேவையான எந்தவித ஆயுதமே தர மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ராணுவம் கிட்டத்தட்ட 80% உள்ளே போய் நின்றுட்டு இருக்காங்க. முக்கால் கிணறு தாண்டியாச்சு. இப்போ கண்டிப்பாக ஆயுதம் தேவை. ஆனால் கரெக்டான சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கால வர்றாங்க. இது ஒரு நல்ல உதாரணம் தான். எப்பொழுதுமே ஆயுத உற்பத்தி அப்படிங்கிறது நம்மை சார்ந்ததாக இருக்கணும். ஆயுத ஏற்றுமதி நான் 21,000 கோடி
26,000 கோடி சொல்கிறேன். என்றாலும் ஆயுத உற்பத்தியில் வந்து நம்ம வந்து தவழும் குழந்தைகள் தான். ஆயுத ஏற்றுமதியில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தவழும் குழந்தைகள் தான். ஆயுத இறக்குமதி நம்ம ரொம்ப குறைச்சோம். 33% நம்ம ஆயுதங்கள் வெளியே வாங்கிறத குறைச்சாலுமே இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அதிகமாக ஆயுதம் இறக்குமதி செய்யும் நாடு இந்தியா தான். நல்லா குழப்பிக்கூடாது. நம்ம இந்திய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம், உலகத்தில் மிகப்பெரிய இராணுவம். அதனால் நமக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து இறக்குமதி சார்ந்தது அதிகமாக இருப்போம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அதிகமாக இறக்குமதி பண்ணுற நாடு இந்தியா தான். 33% பழைய ஆட்சியில் கம்பேர் பண்ணும்போது நம்ம 33% குறைச்சிட்டோம். என்றாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா 21,000 கோடி ஏற்றுமதி பண்ணிட்டு இன்னும் தவளும் குழந்தைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. உண்மையாக நிலைமையாக தான். இன்னும் நமக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் தேவை. ஆயுதம் செய்யக்கூடிய கம்பெனிகள் உள்நாட்டில் தேவை. நீங்கள் ஆயுதம் செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நீங்கள் ஆயுதம் செய்பவர்களாக மாற வேண்டும், நம்ம கம்பெனிங்க தமிழ்நாட்டு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவே. முதல்ல இந்தியா தான் அதிகமான ஆயுதங்கள் வெளிநாட்டில் வாங்குறாங்க. 2வது சவுதி அரேபியா வாங்குறாங்க. 3வது கத்தார் வாங்குறாங்க. 5வது இடத்துல பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ரஷ்யாட்டிருந்தும், அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ்லேருந்தும், அதுக்கடுத்து அமெரிக்காட்டிருந்தும், அதுக்கடுத்து இஸ்ரேல்ட்டிருந்தும் நம்ம ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கோம். இந்த ரஷ்யாவோட இடம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கே அங்கே ஆயுதங்கள் பத்தலாங்கும்போது ரஷ்யா வந்து தன்னுடைய இடத்தை இழந்துக்கிட்டே வராங்க. அந்த இடத்துக்கு இனிமேல் ஃப்ரான்ஸ் வரலாம். இந்த நாடுகள் தான் நம்ம ஆயுதங்கள் வாங்குகிறோம். பாகிஸ்தான் வந்து 82% தங்களுடைய ஆயுதங்களை சீனாலேருந்து வாங்குறாங்க. சீனா ஆயுதங்கள் இப்போ அதிகமாக யார்ட்டையுமே வாங்குறதில்ல. உள்நாட்டு உற்பத்தியில் போதுமான இடத்துக்கு சீனா வந்துட்டாங்க. நம்ம ஏற்றுமதி 21,000 கோடிக்கு பண்ணாலும் இறக்குமதியில் நம்பர் 1 நம்ம தான். இன்னும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அந்த இறக்குமதியெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. அந்த இடத்துக்கு நீங்கள் ஆயுதம் செய்யணும். உங்களுடைய ஆயுத கம்பெனி வரணும். உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதே போல் இன்னும் கொஞ்சம் இதோட காமனாக வந்து ஆயுதங்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற நாடு இதுன்னு பார்த்தா நம்பர் 1 நாடு அமெரிக்கா தான். உலகத்துக்கு 42% ஆயுதங்களை அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. 42% அமெரிக்காவில் தான் போகுது. நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி 1% கூட கிடையாது. நல்லா கம்பேர் பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆயுதங்கள் புழங்கிட்டு இருக்கு தேவைன்னு பார்த்துங்க. 42% அமெரிக்கா கொடுக்குறாங்க, 14% ரஷ்யா கொடுக்குறாங்க, 11% ஃப்ரான்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா 1% கூட இல்லை. முதல் 20 நாடுகளையும் இந்தியா இன்னைக்கு கிடையாது. இப்போ செஞ்சுட்டு இருக்க உற்பத்திகள் இன்னும் வேகமாக போகும்போது வருகின்ற காலங்களில் இந்தியா வந்து 5வது இடத்துக்கு, அப்புறம் 1, 2, 4, 3 போவாங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஆயுதம் செய்யக்கூடிய தகுதியான நபர்கள், கம்பெனிகள் இன்னும் ஏகப்பட்டது வேணும். லைசன்ஸில் ரொம்ப ஈஸி பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல வந்து ஆயுதம் செய்யணும், ஏற்றுமதி பண்ணணும், உற்பத்தி பண்ணால் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த மத்திய சர்க்கார் ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய உருவாக்குறாங்க. மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஆயுதம் உற்பத்தினா ரொம்பலாம் யோசிக்க வேணாம். முதல்ல ஒரு துப்பாக்கி குண்டு செய்ய ஆரம்பிங்க. துப்பாக்கி குண்டு நீங்கள் நினைப்பீங்க துப்பாக்கி ஒரு பக்கம் செய்கிறாங்க, குண்டு எப்படி செய்யறதுன்னா துப்பாக்கி சைஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஒரு துப்பாக்கி ஆர்டர் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற போர், இந்த டயாமீட்டரில் போர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு துப்பாக்கி செய்வாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்டான குண்டுகள் தான் செய்வாங்க. துப்பாக்கிக்கு தேவையான குண்டு இந்த அகலத்தில், இந்த சுற்றளவில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இங்கே செய்கிற துப்பாக்கி குண்டு உலகத்தில் எங்கே வச்சுருக்க துப்பாக்கிக்கும் பொருந்தும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. அந்த துப்பாக்கி குண்டோட தத்துவம் தான் இந்த பீரங்கி குண்டுக்கும், அவ்வளோ பெரிய பீரங்கி குண்டுக்கும் லட்சக்கணக்கில் வரும். இந்த துப்பாக்கி குண்டு தான் அடிப்படை. ஒரு துப்பாக்கி குண்டு செய்யுங்க. துப்பாக்கி குண்டுங்கிறது ஒரு 4 பொருள் தான். முனையில் இருக்கிற ஒரு கடினமான டங்ஸ்டன் அல்லது அந்த போன்ற ஒரு அமைப்பு, கனமான இரும்பு, அது பேர் தான் புல்லட். அந்த புல்லட் மாதிரி இருக்கிறது அதுதான் புல்லட். முனையில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே போட வேண்டிய ஒரு வெடிமருந்து பொருள், அதாவது 2வது பொருள். 3வது பின்னால் சொருகிற அதை பற்ற வைக்கும் பொருள், அது 3வது. 4வது இதையெல்லாம் ஒன்றாக இணைச்சிருக்கிற குப்பி. இந்த 4 சேர்ந்தா ஒரு துப்பாக்கி குண்டை செஞ்சாச்சு. இதே தத்துவம் தான் நமக்கு ஷெல் குண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் துப்பாக்கி செய்யுங்க, பெரிய ஸ்னைப்பர் ரைஃபிள்லாம் செய்யுங்க. இன்னைக்கு அசால்ட் ரைஃபிள் இந்தியாவுக்கு போதுமான அசால்ட் ரைஃபிள் அதாவது செய்யலை, மிஷின் கன் செய்யலை. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்னைப்பர் ரைஃபிள் இந்தியாவுக்கு இன்னுமே தேவை. அப்போ நீங்கள் ஆயுத ஏற்றுமதி உற்பத்திக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, பணம் இருக்கிற வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொட்டி கிடக்கும்.
இது ஒரு ஏழைனாலேயோ நடுத்தர மக்கள்னாலேயோ முடியாது. எனக்கே வந்து ஆயுதங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலுமே இன்றைக்கி நான் உழைச்சாதான் நாளைக்கு எனக்கு சாப்பாடுன்னு இருக்கும். ஒரு 4 நாள் என்னால் சும்மா இருக்க முடியும். அதுக்குள்ளே என்னுடைய வீட்டில் வந்து சாப்பாடே பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நான் தினம் உழைக்கணும். இதே கண்டிஷனில் தான் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இருப்பாங்க. ஆனால் இதை நான் சொல்கிறது வந்து இந்த பணக்காரில் கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணி, அதாவது இங்கே இருக்க மக்களையே குறி வைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்கூல், எப்போ பார்த்தாலும் காலேஜு, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இங்கே இருக்க மக்களையே சுரண்டணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ரொம்ப வறண்டு போயிடுவாங்க. இங்கே இருக்க எத்தனை தான் எங்களையே சுரண்டுவீங்க. இதெல்லாம் வந்து ஆயுதம் உற்பத்தி ஏற்றுமதி, இது வந்து மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி பண்ணுங்கள், ஆயுதம் உற்பத்தி பண்ணுங்கள், இந்திய ராணுவத்துக்கு கொடுங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, வெளிநாட்டுகளிலிருந்து பணத்தை பெற்று இங்கே புழங்க விடுங்க. அப்போ இங்கே வந்து இந்த வறட்சிலாம் போய் ரொம்ப ஒரு பசுமையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல் கட்டி இங்கே இருக்க மக்களே சுரண்டன்னு நினைக்காதீங்க. அதே போல் நீங்கள் ஒரு நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆயுத உற்பத்தி பண்ணுற கம்பெனி செய்யணும், ஒரு துப்பாக்கி கொண்டு செய்யணும், நம்ம இந்திய ராணுவத்துக்கு கொடுன்னு சொல்லி ஒரு நினைவு கொண்டு வாங்க. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வாய்ப்புள்ள துறை. எல்லா துறையை விட நான் பார்த்த துறையில் நல்ல பணப்புழக்கம் உள்ள டிமாண்ட் உள்ள துறை. வெறும் 100 கம்பெனி தான் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே கவர்மெண்ட்டு தனியார் சேர்ந்துருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, ஆயுதங்களை செய்யுங்க, இந்திய ராணுவத்துக்கு கொடுங்க. ஏகப்பட்ட டிமாண்ட் இந்திய ராணுவத்தில் இருக்குது. இன்றைக்கி ஸ்னைப்பர் ரைஃபிள் ரொம்ப டிமாண்டில் இருக்குது, அசால்ட் ரைஃபிள் இருக்குது. அதே போல் உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணுங்க, லைசன்ஸ் ஈஸியாக கொடுக்குறாங்க. மிகப்பெரிய இடத்துக்கு நாமும் நம்ம தேசமும் செல்ல வேண்டும். நன்றிகள்.